ஹலோ வணக்கம். இது மண்டே மார்னிங் உள்ளாக காலையிலேக்கு சாதம் வடிக்கிறதுக்காக ஓலை வச்சாச்சு. காஃபியும் பிளாக் காஃபியும் ரெடி பண்ணியாச்சு. கீரை பொரியலுக்காக கீரையை வாஷ் பண்ணி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு கீரையும் அதில் வாஷ் பண்ணி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு கலரி மூடி வச்சிடலாம். கீரை பொரியல் ரெடி ஆகிடும். தண்ணி எதுவும் நான் கீரை பொரியலுக்கெலாம் விட மாட்டேன். ஸோ கீரை பொரியலுக்காக தாளித்து ரெடி பண்ணி அந்த சைடு எடுத்து வச்சாச்சு. அடுத்த டிஃபனுக்காக இட்லி ஊற்றி வச்சிடலாம். இட்லி ஊற்றிட்டு அப்புறம் பம்பாய் சட்னி, நேற்று இது பம்பாய் சட்னி மீதி இருந்தது. ஸோ அதை சூடு பண்ணி இட்லி, பம்பாய் சட்னி, அப்புறம் கார சட்னியும் பழசு இருந்தது. ஸோ கார சட்னியும் மேட்ச் பண்ணிடலான்னு அப்படியே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இட்லி வந்ததுக்கப்புறம் இட்லி எடுத்து வச்சுட்டு அடுத்தது லெமன் ரைஸ்க்கு ரெடி பண்ணலாம். தாளிப்பு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலையும் தாளிப்பில் போட்டு கிளறி எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு பிளேட்டில், பெரிய பிளேட்டில் சாதத்தை கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது லெமன் ஜூஸ் புழிஞ்சி இந்த பேனில் ஊற்றிட்டு மஞ்சத்தூளும் லைட்டாக எண்ணெய் விட்டுருக்கேன். இல்லைன்னா லெமன் ஜூஸ் வந்து அந்த பேனில் ஸ்டிக் ஆகிடும்னு சொல்லிட்டு ஸோ லெமனோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரையும் விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு. கீரை அதுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இந்த லெமன் ஜூஸ் எடுத்து வேறு அடுப்பில் மாற்றிட்டு கீரை பொரியல் எடுத்துடலாம். கீரை பொரியலுக்கு இன்றைக்கி வந்து நான் தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்து துருவி வச்சுருக்கேன். ஸோ கீரை பொரியலுக்கு போட்டுட்டு கிளறி எடுத்து வச்சுட்டா கீரை பொரியல் ரெடி ஆகிடும். அடுத்தது லெமன் ரைஸ் எடுத்து கிளறிடலாம். சாதத்தில் கொட்டி வச்சுருந்த பிளேட்டில் கொட்டி வச்சுருந்த சாதத்தை எடுத்து வச்சு கூட பெருங்காயத்தூள், சால்ட்டு, அந்த லெமன் ஜூஸு போட்டு கிளறிட்டு எல்லா சாதமும் லெமன் ஜூஸோடு டச் ஆக்குற மாதிரி கிளறிட்டு கூட அந்த தாளிப்பையும் சேர்த்து கிளறி வச்சிட்டோம்னா லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி லெமன் ரைஸு, கீரை பொரியல், கூடவே ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள். இன்றைக்கி லன்ச் மெனு இது தான். இட்லிக்கு பம்பாய் சட்னி இருக்குது, கார சட்னி இருக்குது. ஓகே, பாய், தேங்க்யூ.